ஹாய் எவ்ரிபடி, இன்றைக்கி நான் வந்து உங்கள் கூட ஒரு வெண்ணிலா கேக் ரெசிபி ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து 2 முட்டையை உடச்சிக்கோங்க. முட்டை உடச்சிட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/2 கப் சுகர் போட்டுக்கோங்க. சுகர் போட்டு வந்து கரெக்டாக போடணும். இது வந்து குழந்தைங்க கூட பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸி தான். இந்த அளவுகள்லாம் கரெக்டாக வரணும். ஏன்னா வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் நல்லாவே வராது. இது கரெக்ட் அளவுக்கு போட்டணும், தட்டிட்டணும். அப்புறம் திருப்பியும் கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணணும். இது வந்து சில நேரம் இந்த மாதிரி செதறும். அது செதறாலும் ஒன்றும் இல்லை, அதை திருப்பி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது நார்மல் டிஷ்ஷில் பண்ணியிருக்கேன்னா செதறாது, ஆனால் இது இப்படி பண்ணிட்டீங்கன்னா செதறும். அதை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், ஏன்னா சில நேரம் வெளியிலலாம் செதறிடும். அப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் போட்டுக்கோங்க. வேணும்னா 2 டீஸ்பூன் கூட போடுங்க, ஆனால் நாங்கள் 1 டீஸ்பூன் தான் போட்டிருந்தோம். உங்களுக்கு அப்படி நிறைய எக்ஸ்பெல் வந்துச்சுன்னா 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் 1/4 கப் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயிலே கொஞ்சம் நல்லா போட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். ஆயில் ஸ்மெல் பயங்கரமாக வந்துடும். லாஸ்ட் டைம் பண்ணும்போது அப்படியெல்லாம் பண்ணோம். அதனால் தப்பு பண்ணுன்னு பார்த்து பண்ணுங்கள். அப்புறம் திருப்பியும் அதே எவ்வளோ ஆயில் போட்டிங்களோ அவ்வளோ மில்க் போட்டுக்கோங்க. அப்புறம் திருப்பி மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் ரெசிபி பார்த்தேன், ஏன்னா நான் வந்து பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் திருப்பி அந்த கிரீட்டர் போல் இருந்துச்சுல, அதில் வந்து 3/4 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளார். இங்கே வந்து இங்கே வந்து அங்கே யூகேல உள்ள ஃப்ளாரில் வந்து அப்படியே அவங்களே பேக்கிங் சோடா ஏதோ போட்டிருக்காங்க. பேக்கிங் சோடாலாம் போட்டிருப்பாங்க, ஆல்ரெடி போட்டு தான் இருக்கும், அதனால் போட வேண்டாம். அப்புறம் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட இந்தியாவில் நீங்கள் மைதா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பேக்கிங் சோடா வந்து போட்டுக்கோங்க. 1/4 கப் 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. நீங்கள் உங்கள்கிட்ட மைதா இருந்துச்சுன்னா அப்புறம் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. மிக்ஸ் இந்த கன்சிஸ்டன்சியில் வரணும். இப்போ வந்து ஓவனை வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து பேனெல்லாம் க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போது அது ஒட்டாமல் இருக்கும்ன்றதுக்கு நான் இது வந்து க்ரீம் பிஸ்கட்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு, அதை வந்து உடச்சிட்டேன். அதை வந்து பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஏன்னா லைட்டாக கொட்டிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் டைம் பண்ணும்போது கொட்டிட்டேன். போட்டுட்டு அப்படியே நான் பாத்திரம் கழுவி வச்சுட்டேன். இல்லைன்னா நான் தானே பண்ணுறேன், அதனால எல்லா பாத்திரத்தையும் நானே கழுவி வச்சுட்டேன். இனி நான் வந்து ஓவனில் வைக்க போகிறேன். அது வந்து 180 டிகிரிஸ்க்கு 30 மினிட்ஸ் வைக்கணும். அந்த ஓவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அதை வந்து 30 மினிட்ஸ் வந்து 180 டிகிரியில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ஈஸியான கேக்கு தான் இது, அதனால் ஒன்றும் பண்ணல. அப்புறம் 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு வந்து பார்த்தேன். கேக்கும் இந்த ஸ்டிக்கு, இது வந்து கேக்கை போக் பண்ணி நல்லா இருக்கான்னு பார்க்கறதுக்கு ஒரு ஸ்டிக்கு இருந்துச்சு. அந்த ஸ்டிக்கை வச்சு பார்த்தேன், நல்லா வந்துருந்துச்சு. சூப்பராக வந்துருச்சு. எங்களுக்கு சூப்பராக வந்துச்சு. நீங்கள் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து இப்போ வந்து டாப்பிங்ஸ் பண்ணணும். இது வந்து உடனே பண்ணாதீங்க, ஏன்னா வந்து பயங்கர ஹாட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் விட்டுட்டு வந்து அதை தட்டிட்டேன். நானும் அது மாதிரி வெயிட் பண்ணிட்டு வந்து தந்தேன். எனக்கு இதில் ஃபேவரட் பார்ட் என்னென்னா இந்த ராப்பர் மாதிரி வேலை இருக்கும்ல, அதை பட்டர் ஷீட்டை எடுக்கிறது தான். ஆனால் அதுதான் ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து டைம் டு டெக்கரேட். இந்த விப்ட் க்ரீம் இருந்துச்சு, அதனால் பயங்கரமாக ஷேக் பண்ணிட்டேன். இதுவும் கொஞ்சம் ஃபன்னாக தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து மேலே நிறைய போட்டுக்கிட்டேன், ஏன்னா வந்து நல்லா வரும்னு நினச்சேன். நல்லா தான் வந்திருக்கு. அதை இனி வந்து ஒரு நைஃபை வச்சு சைடு ஸ்ப்ரெட் பண்ணி மட்டும் விட்டுக்கோங்க. அப்படின்னா விப்ட் க்ரீம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்து பிஸ்கெட்ஸ் இருந்தால் மட்டும் போட்டுக்கோங்க. இது ஒன்றும் தேவையில்லை, நான் மட்டும் சும்மா பண்ணேன். இது ஜஸ்ட் எப்படி விப் பண்ணி ஐசிங் மாதிரி கொடுத்துக்கலாம். எனக்கு அதில் அம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் இதுதான் ஃபைனல் அவுட்புட். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.